ஆல்ரெடி இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி மூன் பத்தி பேசிட்டே தான் இருக்காங்க. இந்த ஸ்ட்ராபெர்ரி மூன் பத்தி அந்த ரிசர்ச் போயிட்டே தான் இருக்கு. என்ன அப்டின்னா, இப்போ வந்து சிம்மத்தில வந்து கேது இருக்கு. அப்படிங்கிறப்போ சிம்மம்ங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்டது. இப்ப அதில கேது போய் உட்காருது. வாள் போய் உட்காருது. அதோட வந்து அ செவ்வாயும் ஒரு வேலைய பார்த்துட்டு தான் இருக்குது. ஏன்னா, இந்த வருடம் செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைஞ்சது. செவ்வாய் அப்படின்னாலே போர், நெருப்பு, போராட்டம் இது சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ, இது என்ன பண்ணுதுன்னா, இந்த நெருப்பு, இந்த உக்கிரம், இந்த செவ்வாய் இதெல்லாம் போறப்ப, மீனத்தில ராகு. மீனத்தில ராகு போய் இருக்கப்போ, இந்த வான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ட்ராஜடிஸ் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும். ஸோ, இது வந்து நம்ம கேதுவ மட்டும் பார்க்குறோம், ராகுவ மட்டும் பார்க்குறோம்னா, இங்க சனி என்ன பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாங்க. பார்க்கணும். சனி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கும். அப்போ இந்த சனி, செவ்வாய், ராகு, கேது இது 4ம் சேர்ந்து ஆட்டி படைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப இங்க சந்திரன் அப்படிங்கிறப்போ, இந்த ஸ்ட்ராபெர்ரி மூன் அப்படிங்கிறது வர்றது என்ன அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு ஒரு சிகப்பு நிறத்த குறிக்குது இல்லையா? இது ஆல்ரெடி வார்ன் பண்ண விஷயம் தான். அந்த நேரத்தில வந்து ட்ராவல் பிளான் பண்ண வேண்டாம். ஆகஸ்ட் வரைக்குமே ட்ராவல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அமைப்பே இருக்கு.